திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 246, அதிகாரம் அருளுடைமை. பராசரர் என்ற முனிவருக்கு தத்தன், அனந்தன், நந்தி, சதுமுகன், பருதிபாணி, மாலி என்னும் 6 புதல்வர்கள் இருந்தனர். அவர்கள் சிறுவர்களாக இருந்தபோது படுசுட்டிகளாக இருந்தனர். அறுவரும் சரவண பொய்கையில் விளையாடி வந்தனர். அதோடு அந்த நீரை அசுத்தப்படுத்தும் விதமாகவும் செயல்பட்டனர். இவ்விளையாட்டினால் பொய்கையில் இருந்த மீன்கள் செத்து மிதந்தன. மற்ற நீர்வாழ் உயிரினங்களும் மிகுந்த வேதனை அடைந்தன. அப்போது பொய்கையில் நீராட வந்த பராசரர் இதனை கண்டு பொறுக்காமல், குழந்தைகளே, நீங்கள் இதுபோன்று நீரை அசுத்தம் செய்யக்கூடாது. அதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. இந்த நீரானது இதற்குள் வாழும் உயிர்களுக்கு சொந்தமானது. அவற்றை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்று பிள்ளைகளை எச்சரித்தார். ஆனாலும் அவர்கள் தந்தையின் சொல்லை கேட்காமல் முன்பு போல அந்த நீரை அசுத்தப்படுத்தியே இருந்தனர். முனிவரின் பிள்ளைகளாக இருந்தும் இதுபோன்ற மற்ற உயிர்களுக்கு துன்பம் தரும் செயல்களை தொடர்ந்து செய்து வந்ததால் கோபம் கொண்ட பராசர முனிவர் தன் பிள்ளைகள் என்றும் பாராமல் அவர்களை மீன்களாக மாறும்படி சாபமிட்டார். மீன்களாக மாறியவர்கள்தான் அவர்களுக்கு தங்களின் தவறு புரிந்தது. அவர்கள் தங்கள் தந்தையிடம், எங்களின் சாபம் தீர என்ன வழி என்று கேட்டனர். அதற்கு பராசர முனிவர், பார்வதி தேவியின் அருளால் தான் உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் என்றார். இதையடுத்து மீன்களாக மாறிய முனிவர்களின் பிள்ளைகள் 6 பேரும் அந்த குலத்தில் மீன்களாக நெடுங்காலம் வாழ்ந்து துன்பப்பட்டனர். ஒரு சமயம் கைலாயத்தில் இருந்த பார்வதி தேவி சிறுவனான முருகப்பெருமானுக்கு ஞானப்பாலை ஒரு கிண்ணத்தில் வைத்து ஊட்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அதிலிருந்து ஒரு சொட்டு பால் பூலோகத்தில் பராசர முனிவரின் பிள்ளைகள் மீன்களாக இருந்த குளத்தில் விழுந்தது. அதனை மீன்களாக இருந்த அவர்கள் அருந்தியதால் மீண்டும் மனித உருவெடுத்தனர். அருள் இல்லாதவராய் தீமையில் செய்து வாழ்பவர் வாழ்வின் அறத்தினின்று விலகி தமது வாழ்வின் குறிக்கோளையும் மறந்தவராவார் என்பதை பொருள் நீங்கி பொச்சார்ந்தார் என்பர். அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வாழ்வின் அர்த்தம் மறந்தால் அழிவு, அருள் கொண்டு வாழ்தலே வாழ்வு.